என்னடாப்பா இருடா வேலையை பார்க்க விட்றா. இதுக்கு மட்டும் 4 மாசம் சம்பளம் பாக்கி வேற இருக்குது. என்னப்பா பேசுற? சம்பளம்லாம் வேலை பார்க்க மாட்டீங்களா? வாரத்துக்கு 2 காலேஜ் என்னடா பண்றப்ப? வாரத்துக்கு 2 காலேஜில் போய் 4 பொண்ணுங்கள்ட்ட நம்பர் வாங்கி செம துட்டு பார்க்குற பொண்ணுவோட ஊர் சுற்றுறல. அது மட்டும் இல்லாமல் பெரிய சேனலில் பெரிய ஷோவில் பெரிய ஆங்கராக இருக்கேன். இன்னும் ஊர் சொந்த பந்தம் மாமா சேனல்லாம் ஃபோன் பண்ணி பீத்துறல. வாரத்தில் 2 ஆண்டியை மடக்கிற என்ன? இதை யூஸ் பண்ணி எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்னன்னா தெருவு கொத்துறியே ஞாபகம் வச்சுக்கோ. பசங்களுக்கு மட்டும் சேலரி கொடுக்காதது, பொண்ணுங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண சொல்றது. இந்த கும்மலே இப்படி தான். மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது. மூடிட்டு வேலையை பாரு சரியா? உமா இப்போ கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்துறீங்க ஓகேவா? அந்த பொண்ணு கத்துவால அதே தான் கணக்கு போகுது. எல்லாம் மூடுவாங்க. சுரேஷ் தம்பி கலைஞர் செம்மையா பண்றத வந்து நேரிலே ஆகாஷ் சுரேஷ் பண்ண ஷோக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ஷோ இந்த ஷோயை கட் பண்ணி இவங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கட் பண்ணி அங்க போட போறோம் ஓகேவா? அதுதான் அந்த ஷோ. இந்த ஷோ மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா ஷோவும் அப்படிதான் நடக்குது சரியா? எல்லாரும் பைத்திய மாட்டாங்க. செம்மையா இருக்குது உண்மையிலே. அந்த குப்பையை எடுக்கிற பத்தியா அதுல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அப்படியே அக்யூரேட்டா பண்ணி. இப்ப ரீசெண்டா காமெடிக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. ஒரு கலக்குவீங்க. இப்போ அடுத்த வந்து குடுக்க போகுது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மாத்தாண்டம் சுரேஷ். இப்போ அண்ணன் எப்படி குடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ வாழ்க்கையில எவ்வளவு பேர் குப்பை கொட்டுவாங்க, ஆனா ஒரு ஆபீஸ்ல குப்பை கொட்டுறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறத இப்பதான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாலோ மீ. பட்டே கலடா சாமி, கலக்குடா. இப்பதான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறேன். என்ன வேணாலும் நடக்கிறேன். ஃபாலோ மீ. பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. கலைஞர் செம்மையா பண்றத வந்து இப்பதான் கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன். இதுவும் த்ரில்லிங்கான இடம் தான். என்ன வேணாலும் நடக்கலாம் பாருங்க. ஆஹா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆண்டியை திரும்பி பாக்குறதுக்குள்ளாடி குப்பை வண்டி போயிடுச்சு. இருந்தாலும் ஐடியா. இந்த குப்பையை கொட்டுறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பாத்தீங்களா? சரி, இப்ப ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். செம்மையா இருக்குது உண்மையிலே. அந்த குப்பையை எடுக்கிற பத்தியா அதுல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அப்படியே அக்யூரேட்டா பண்ணி. காமெடிக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. ஒரு கலக்குவீங்க. ஓகே, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குங்களா? ஷோவே எலிமினேஷன் தான். லைட்டா போட்டு கிளாப் போட்டு எல்லாம் கிளம்பு. இந்த ஷோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.